அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அன்புக்குரிய போட்டித் தேர்வு ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் ஐயாவினுடைய வணக்கங்கள் உரித்தாகட்டும். கண்மணிகளே, அடுத்து வருகின்ற 2026 குரூப் 4 என்பதை மட்டுமே இலக்காக கொண்டு படித்து கொண்டு வருவோரா நீங்கள்? உங்களால் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணி படிக்க முடியலையா? நான் வீட்டில் இருந்தபடியே படிக்கணும், பார்ட் டைம் வேலை பார்த்துட்டே படிக்கணும், இல்லை ஃபுல் டைம் வேலை பார்க்குறேன் ஆனால் கொஞ்சம் நேரம் தான் என்னால் படிக்க முடியும், அப்படிப்பட்ட வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு தேவைப்படுதா? அரசு உத்தியோகத்துக்கு போகணும் என்ற ஏக்கம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? இவ்வளவு தடைகளையும் மீறி இது செயல்பட முடியும் என்ற ஏக்கம் உங்களிடத்தில் இருக்கிறதா? இந்த ஏக்கம் போக்குவதற்கான ஒரே வழி நம்முடைய சக்ஸஸ் பேட்ச். நம்ம குரூப் 4 ஆன்லைன் அப்படின்றது நம்ம பயிற்சி மையம் தொடர்ச்சியாக 7 ஆண்டுகளாக அந்த ஆன்லைன் மூலமாக தொடர்ந்து வகுப்புகளை நடத்தி கொண்டு வருகின்றது. நமக்கு அந்த ஆன்லைன் மூலமான சிறப்பு அம்சங்கள் என்னவென்று சொன்னால், ஒரு ஆசிரியர் மாணவர் அருகிலே அமர்ந்து கொண்டு வீட்டுக்கு வந்து பாடம் சொல்வதை போன்ற ஒரு உணர்வு, நிறைய ஃபீட்பேக் வந்து மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையிலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த குரூப் 4க்கான பேட்ச், அடுத்த குரூப் 4 அப்படின்றது டிசம்பரில் உங்களுக்கு ஆனுவல் பிளான் வெளியிடுவதா நம்ம சேர்மன் சொல்லியிருக்காங்க. அதை அடிப்படையாக கொண்டு இந்த குரூப் 4ஓட பேட்ச் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு உங்களுக்கு வகுப்பு தொடங்குது. ஆன்லைன் மூலமான இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அப்படின்றது ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? நான் ஆன்லைனில் படிக்கிறது எப்படி சார் படிக்கலாம்? நான் வீட்டிலேருந்து நான் படிக்க முடியுமா என்னால் வந்தக்கா? நான் வேலைக்கு போயிட்டேன், கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா நான் என்ன பண்ணுறது? எதை பற்றி கவலை வேணாம். நீங்கள் வந்தால் இல்லத்தினுடைய ஒட்டுமொத்த சுமைகளையும் தலையில் சுமந்து கொண்டு கல்லூரி படிக்கின்ற காலத்திலே மிகப்பெரிய கனவு கண்டு வாழ்க்கையை இல்லத்தரசிகளோடு முடித்து கொண்டிருக்கின்ற பெண்மணிகளா? உங்களுக்குள்ள இருக்கிற மன சுமை என்ன என்பதை நாம் அறிவோம். உங்களுக்குள்ள அரசு உத்தியோகத்துக்கு போகணும் என்ற பேராவா இருக்கும். ஆனால் குடும்பத்தில் இருக்கின்ற பொறுப்புகளும் கடமைகளும் சுமைகளாக கண்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு தடைக்கற்களே கிடையாது. தூக்கி உடைச்சி எறிஞ்சிட்டு நம்முடைய ஆன்லைன் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸஸ் நம்ம உட்காந்து கவனிச்சா போதுமானது. ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ 2026 குரூப் 4 அப்படின்றது விஓ ஆக போகிறீங்களா, இல்லை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்களா, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் போக போகிறீங்களான்றது அனைத்தும் உங்களுடைய கையில் இருக்குது. எந்த துறையில் போக போகிறீங்கன்னு என்ன சார் இதில் சிறப்பம்சம் இருக்குது? குரூப் 4 விஓ 2026 அப்படின்ற பேட்சில் நம்ம மாணவர்களுக்கான ஒட்டுமொத்த சிறப்பம்சமும் கொண்டு நடத்தி வரோம். இதில் ஆன்லைன் பேட்ச்னு சொல்லி செப்பரேட்டாக எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஆன்லைன் பேட்ச், அதுக்கான சிறப்பம்சம் இது. ஆஃப்லைன் பேட்ச் செப்பரேட்டாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். அனுபவமிக்க ஆசிரியர்கள் எல்லாம் ஆன்லைனில் எடுக்கிறாங்கன்றது தான் எல்லாருமே வெட்ரன்ஸுங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஆன்லைன் படிக்கிறது மூலமாக அனுபவமிக்க ஆசிரியர் பெருமக்கள் என்ன ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அதில் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணி ஒன்றா சொல்லிகிட்டே வருவாங்க. நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட முடியும். மேக்ஸ் கொண்டு தமிழ் அத்தனையுமே ஆசிரியர் அருகிலிருந்து சொல்லித் தருவது போன்ற ஒரு நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு களமாக இது இருக்கிறது. சிறப்பான முறையில் படிச்சுக்கலாம். நீங்கள் முழு பாடத்திட்டமும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட் பேக்கேஜ் என்னென்னா கம்ப்ளீட்டாக சிலபஸ் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கம்பல்சரி கொடுத்துருவாங்க. ஸ்டடி மெட்டீரியல் கிடச்சிடும். நாள்தோறும் டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு நடக்க வந்தாக்கா நாள்தோறும் தேர்வு, ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கொடுத்து டெஸ்ட் வச்சுட்டே வருவாங்க. வந்தாக்கா அழகாக நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். அப்புறம் முழு பாடத்திட்டத்தையும் கம்ப்ளீட்டாக சிலபஸ் முடிச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணால் என்ன சார் பண்ணுறது? ஸோ மெட்டீரியல் பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருவோம் வந்து. அப்புறம் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண என்ன பண்ணுறது? மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், MS டீம்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் நடக்கும். வந்தாக்கா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மூலமாக. இதில் நான் ஒருவேளை கிளாஸ் அட்டன் பண்ண முடியலைங்க ஐயா, நான் என்ன பண்ணட்டும்? நான் வேலைக்கு போயிட்டேன், இல்லைன்னா அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்காக யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். அந்த பாஸ்வேர்டு நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணி தான் கிளாஸஸ்க்குள்ளே அட்டன் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் அட்டன் பண்ண முடியலன்னு சொன்னால் உங்கள் கிளாஸ் ரெக்கார்டடாக இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் போயிட்டு ஒரு வேளை முடிச்சுட்டு வரீங்க, இல்லை உடம்பு சரியானதுக்கு திரும்ப பார்க்குறீங்க, அந்த கிளாஸ் மிஸ் பண்ண கிளாஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும். லாகின் பண்ணி பார்த்தாக்கா அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 30 நாட்கள் உங்களுக்கு அந்த ஃப்ரீ வீடியோ பார்க்குற அந்த ப்ரொஃபஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் திருப்பி எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். அப்போது யார் லைவ் கிளாஸஸ் எல்லாமும் லைவ் கிளாஸஸ், நாட் ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாம் வந்துக்கா லைவாக ஆசிரியர் நின்று உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை போன்ற ஒரு உணர்வு தரக்கூடிய ஒரு இது. ஒவ்வொரு மாணவர் மீதும் மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரிவ்யூ, என்ன பண்ணுறீங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி உங்களை கொண்டு போகணும், இன்னும் என்ன செய்ய வேண்டி இருக்குது, டெஸ்ட் எப்படி எழுதுறீங்க அப்படின்னு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரிவ்யூ நடத்தி கொண்டு போக போகிறோம். ஸோ இதுவும் இதில் மிக முக்கியமான ஒரு கூறாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இத்தனையும் சிறப்பம்சம் கொண்டு சொல்வதை செய்தால் வெல்வது உறுதி என்ற தாரக மந்திரத்தோடு உங்களை வழிநடத்துவதற்கு யாம் காத்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள் கண்மணிகளே, நம்முடைய 4th அக்டோபர் 2025 அந்த ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணி அடுத்த குரூப் 4க்கு சிறப்பான முறையில் படிப்பதற்காக அனைவரும் வந்தால் நிச்சயம் வெல்லலாம். சொல்வதை செய்தால் வெல்வது உறுதி. வாருங்கள், பார்க்கலாம். நன்றி கண்மணிகளே.